மாடு, மலையோரம், மலையாளம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் குறிஞ்சிவேலன் அவர்களின் சிறப்பு நேர்காணல். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் குறிஞ்சிவேலன் ஐயா அவர்களை சந்திக்க குறிஞ்சிப்பாடிக்கு வந்திருக்கிறோம். ஐயாவுடைய சிறப்பு நேர்காணல் இது. நான் தமிழ் மகன். ரொம்ப நாள் ஆர்வமூட்டும் ஒரு செய்தியாக இருந்தது. இங்கு ராமலிங்க வள்ளலார் அமர்ந்து சென்ற ஒரு திண்ணை இருக்குன்னு ஐயா குறிப்பிட்டிருந்தாரு. அதை பார்க்கணுன்றதுக்காக வந்தேன். அதை பற்றி இப்போ ஐயா சொல்கிறாரு, கேட்கலாம். எங்கள் குறிஞ்சிப்பாடியில் கோலசாமிகள்னு ஒருத்தர். அது இப்போ குறிஞ்சிப்பாடி பஸ் ஸ்டாண்டில் அந்த அவருடைய சமாதி இருக்குது. அது இப்போ ஒரு கோயிலை அமைச்சு பண்ணுறாங்க. அதே போல் சுப்ராய சுவாமிகள்னு ஒருத்தர், அவரும் சேர்த்தார். அவருங்க அவரும் ஒரு கோயிலை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அது எப்படின்னா, அவங்களுடைய வகையறாவில் ஒரு 2 தலைமுறைக்கு முந்தி பழனிக்கு போயிட்டாங்க. பழனிக்கு போன இடத்துல அவர் அங்கேயே தங்கிடுறார். அவர் சுப்ராயருங்கிறது அங்கேயே தங்கிடுறாரு. ஃபேமிலியோடு போன இடத்துல அவர் அங்கேயே தங்கிடுறாரு. அவங்க தங்கினா கூப்பிட்டு பார்க்குறாங்க ஃபேமிலியில், வாங்க குடும்பம் போவோம், சாமி தரிசனம் முடிஞ்சு போய் நான் போகலாம். இல்லை, நான் அங்கேயே தங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி தங்கிடுறாங்க. அந்த குடும்பத்தார் இங்கே வந்துடுறாங்க. சரி. அப்போ ஒரு நாள் அவருடைய கனவுல, குடும்பத்தை விட்டு நீங்கள் ஏன் பாருக்கிறேன், ஊருக்கு போ, நான் அங்கே உனக்கு காட்சி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பழனி முருகன் சொன்னதா, அவருடைய கனவுல சொன்னதா அவர் சொல்லி அவர் திரும்பி வர்றார். திரும்பி வந்த இடத்துல இங்கே ஊருக்காரங்கிட்ட இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அகல் விளக்கு அங்கேருந்து ஏற்றி வர்றார் எங்கள் பழனியிலேருந்து. அதோட அவங்க இங்கே தங்குறாரு, அவங்க வீட்டில் தங்குறாரு. அந்த நேரத்தில் என்னுடைய சிலையை ஒன்று செதுக்கி வச்சிக்க, அது மீனாட்சிப்பேட்டையில் இருக்குது. அது கல், பசைக்கல்லுன்னு சொல்கிறது. அது இன்னொரு இடத்துல இருக்குது. அதை போய் நீங்கள் வாங்கி என்னுடைய உருவத்தை செதுக்கி வைன்னு அப்படி கனவுல சொன்னதா அவர் அந்த சுப்ராய சுவாமிகள் சொல்கிறார். வழியில் மற்றவங்ககிட்ட சொல்கிறார். அந்த ஊருக்காரங்கெல்லாம் அப்படியா, நம்ம முருகரே நம்ம ஊருக்கு வராரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவங்க அங்கேருந்து புறப்பட்டு வராங்க. இந்த கல் இருந்தது இல்லைங்க, பச்சைக்கல். அது இருந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய அந்த வீட்டுக்காரருடைய கனவுலையும் இந்த மாதிரி குறிஞ்சிப்பாடியிலேருந்து விழப்பழம், அந்த விழப்பழம் அந்த இடத்துக்கு பேர் விழப்பழம், சிங்கபுரின்னு சொல்கிறது. அங்கேருந்து வருவாங்க, உன்னுடைய கல்லை கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. இவங்கள மாடி அந்த வீட்டுக்காரர் இவங்கள மாடி அந்த தெருவில் உள்ள அவங்க 4 பேர் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து அந்த குறிஞ்சிப்பாடியை நோக்கி போகிறாங்க. அவங்கள குறிஞ்சிப்பாடி வராங்க. 2 பேரும் இப்போ நீங்கள் இப்போ இந்த வழியாக தான் வந்தீங்க, காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அந்த காலேஜில் அப்போ வெறும் வேப்பமரம், நாவமரம் இருக்கும். அந்த இடத்துல தான் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. சரி. அது ஒரு ஏரி. அந்த சைடாக வந்தீங்களா ரோடு, நகர் ஒன்று இருக்குல்ல, ராஜீவ்காந்தி நகர்னு, அது ஒரு ஏரியா அந்த இடம். அந்த இடத்துல அந்த ஏரியாலே அவங்க இங்கேருந்து போக 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அந்த சந்திச்சு இடத்துல தான் இந்த மாதிரி எங்கே அவங்க இங்கே பேச்சு வழக்கில் என்னங்கிறேன், எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்கிறேன், உங்களை தேடி தான் நான் வரேன் அப்படின்னு அவங்க சொல்ல, நாங்களும் உங்களை தேடி தாங்க வரேன் அப்படின்னு அவங்க சொல்ல, என்ன விஷயம் இது மாதிரி என் கனவுல தோணுனாரு, இந்த மாதிரி கல்லை கொடுக்க சொன்னார் முருகர் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, அதுக்கு தான் நாங்கள் வந்தோம் அவங்க சொல்ல. அப்புறம் அந்த கல் இங்கே அந்த வீட்டில் அந்த கல் எடுத்து 2 ஆக்கி ஒரு கல் இங்கே இந்த ஊருக்கு சிலை செய்கிற மாதிரியாகவும், ஒரு கல் எடுத்து அங்கே சிலை செய்கிறாகவும், அங்கே ஒரு முருகர்
ரெண்டாவது ம் பாணி சிலை செஞ்சு அங்கே ஸ்தாபனம் பண்ணி அது ஒரு கோயில். ம் அதுக்கு முன்னாடி 2 செஞ்சு ஒன்று கொடுத்தவங்க இடத்துலையும் ஒன்று வாங்கினவங்க இடத்துலையும் இப்போ இருக்கு. ஆமாம், அது நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கும் இங்கேயே. சரி. அந்த கோயில் ஒரு சிலை இருக்கு, சரி. ஒரு சிலை அங்கே இருக்கு. சரி. இது ஐதீகம், அதாவது ஏற்கனவே நடந்த விஷயம் அது. அப்போதான் அந்த கோலசாமிகள்னு அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் சுவாமி 6ஆம் 12ஆம் வந்தாலும் இப்போ வந்து வரலாறு பற்றி யாரும் போகிறான் வரான் எல்லாம் கழுத போகிறான் குழுத போகிறான்னு சொல்லிட்டு இப்போதான் மனுஷன் ஒருத்தன் போகிறான்னு சொன்னார் இல்லை. அந்த மாதிரி அவருக்கு நல்லா சித்து வாய்ந்தவர் அந்த கோலசுவாமிகள். அவர் எங்கே இருந்தார். அவரு வந்து வன்னைச்சரபன் தண்டபாணி சுவாமிகள் உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. அவரு அந்த கோலசுவாமிகள் நண்பர். அவரு இங்க வந்திருக்கார். வண்ணாரப்பேட்டை அந்த அங்க இருந்தவர் வன்னைச்சரபன் தண்டபாணினா அந்த பாட்டு பாடுறதுல வன்னைச்சரபங்கிற பாட்டு பாடணும். சரிங்க 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 சரி. வன்னைச்சரபன் தான் வன்னைச்சரபன் பாடுகளை பாடணும் வரும். சரி. அவருடைய வரலாறு நம்ம இதுலயே இருக்கு, சாகித்ய அகாடமிலேயே போட்டிருக்காங்க இப்போ அவரை பற்றி ஒரு வரலாறு. அவரு கிட்டத்தட்ட 11,000 பாடலுக்கு மேலே எழுதியிருக்கார். ஆமாம், அவர் வந்து இவங்க வரக்கூடியவர். இவங்க 3 பேருமே சுப்ரமணியசாமிகள் இவங்கெல்லாம் சந்திக்கும் போது அப்போ தான் வள்ளலார் வந்து இங்கே கோயில் அமைச்சிருக்கார். இங்கே வந்து தங்குறார், சென்னையிலேருந்து இங்கே வந்து தங்குறார். 1860. ஆமாம், அவர் வந்து இங்கே தங்குறார். அவர் தங்கி இருக்கும்போது அந்த நேரத்தில் ஞான சபை கட்டுறதுக்காக இப்படி அவர் எங்கே பார்த்தாலும் இப்படி சுற்றி வருவார். அவர் அந்த ஒரு இடத்துல தங்குறதில்ல, குறிஞ்சிப்பாடி இப்படி வரும்போது இந்த 3 பேரும் அந்த நண்பர்கள் அவருக்கும் ஒரு ஒன்றாயிடுறாங்க. 4 பேருமே. சரி. வன்னைச்சரபம், ஒரு சுவாமிகள், சுப்ராய சுவாமிகள் இவங்கெல்லாம். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் இப்படி வந்திருக்கும்போது தான் எங்கள் ஊருக்கு பக்கமும் ஒரு வந்துட்டு போயிருக்கார். எங்கள் முப்பாட்டம் காலத்தில் இப்படி போனவர் வீட்டுக்குள்ளே நடிக்கிட்டு இருக்கார். வேற ஒன்று அவருக்கு எங்கள் முப்பாட்டனாருக்கு அவருக்கு அறிவும் கிடையாது, தெரியாது. ஆனால் அவரை பற்றி இவங்கெல்லாம் அப்பெல்லாம் அறிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு புகைப்படம் எல்லாம் தெரியாது. புகைப்படம்லாம் கிடையாது. ஒரு பெரிய ஒரு சாமியார் வந்து அருள் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ஒரு மரியாதை வச்சிருந்துருக்காங்க அந்த நேரத்தில். அப்படி இருக்கும்போது தான் அங்கே வந்து உள்ள நுழைஞ்சு இந்த திண்ணையில் உட்கார்ந்துருக்கார். இங்கே வந்து எங்களுக்கு அப்போ நாங்கள் நெசவாளி குடும்பம். இங்கே குழித்தறி, இந்த இடத்துல குழித்தறி. இந்த குழித்தறியில் அவர் உட்காந்து எங்கள் முப்பாட்டினார் நெசவு செய்யும்போது உடைய முல்லை யாராவது நுழைஞ்சாக்க ஒரு நிழல் அடிக்கும்ல, அந்த மாதிரி நிழல் அடிச்சிருக்கு. அந்த நிழல் அடித்த உடனே யாருன்ட்டு இப்படி எட்டி பார்த்துக்கார். தறியில் கழில இப்படி எட்டி பார்த்த உடனே வெள்ளாடை மேலே ஒரு துண்டு, இடுப்பில் ஒரு துண்டு இப்படி பதிட்டு ஒரு பார்த்த உடனே ஒரு அடையாளம் தெரிஞ்சு போச்சு. இந்தமாரி வள்ளலார் ராமலிங்கடிகள் தான் வந்திருக்காங்க. ஒரு உடனே குழியில் அப்போ வந்து கோவணம் தான் கேட்டிருப்பாங்க குழியில் செய்யும் போது. அந்த ஒரு தாங்கு சட்டை மாதிரி ஒன்று இருக்கும், அதில் துண்டை வெட்டி அதில் போட்டு வச்சுப்பாங்க. அது உள்ளேருந்து ஏஞ்சி வந்து அந்த துண்டை மட்டும் கட்டிட்டு போய் அவர் காலில் வந்து ஐயா எங்கே வந்து கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை, நான் ஞான சபை கட்டிகிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தெரியுங்க ஐயா. சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இந்த வழியாக போகிறார். எங்கள் பாட்டனார் இந்த பக்கம் வந்திருக்கார். அப்போ எங்கள் முப்பாட்டனார் பேர் வைத்திலிங்கம் ஐயார். சரி. எங்கள் பாட்டனார் பேர் மன்னாசாமி. அவர் இந்த பக்கம் வந்திருக்காரு. வந்து வீட்டு உள்ள ஏறும்போது தந்தையை பார்த்துட்டு யாரோ ஒரு வெள்ளாடை தரிசிட்டு போய் போகிறாரு, அப்பா அங்கே நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டுக்காரு. வள்ளலார் வந்து ராமலிங்க அடிகளார் வந்து உட்காந்துட்டு போகிறாருப்பா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு அந்த அந்த நடுக்கத்தோட இது ஒரு இன்பாதிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதோட நடுக்கத்தோடு சொல்லியிருக்காரு. எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு அவர் கேட்டுருக்காரு. தெரியலையாப்பா அப்படின்னு ஊர் சொல்லியிருக்காரு.
அப்போ என்ன தான் பேசியிருந்தீங்க? வேறு ஒன்றும் இல்லைப்பா, என்ன தெரியுதான்னு கேட்டால் தெரியுதுன்னு சொன்னேன். நான் ஞான சபை கட்டிகிட்டு இருக்கேனே தெரியுமான்னு கேட்டார். தெரியுங்க ஐயான்னு சொன்னேன். அதான்ப்பா, வேறு ஒன்றும் அவர் கேட்கல, நானும் பேசலை, சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ ரெண்டு பேருக்குள்ளே யோசனை பண்ணியிருக்காங்க, அவன் ஏன் நம்ம வீட்டுக்கு வரணும், இதுக்கு என்ன செய்தி, ஞான சபை கட்டிட்டுங்கிறத ஏன் சொல்லணும் அப்படின்னு இவங்களா ஒரு கெஸ் பண்ணிக்கிட்டு, அப்போ தோட்டத்தில் எங்கள் தோட்டத்தில் பெரிய பெரிய பூவரசு மரம்லாம் இருந்திருக்கு, அதை வெட்டி அங்கே அனுப்பியிருக்காங்க. மறுநாள் போவா கட்டுமானத்துக்காக அனுப்பியிருக்காங்க. இதுதான் நடந்தது. வேற ஒன்றும் பெரிய முக்கியமான விஷயம் இதெல்லாம். அதுதான். பார்ட்னர் உங்ககிட்ட நேரம் சொன்னதா இது? இல்லை அப்பா சொன்னாங்க. அவன் பாட்டனார் வந்து அப்பாட்ட சொல்லி அப்பா வந்து அது எங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த தெருவில் வந்து ஊருக்காரங்களுக்கு எல்லாருக்குமே அது வள்ளலார் வந்து உட்காந்து போன இடம் அப்படின்னு தெரியும். நமக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது பெரிய விஷயம். பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வத்தில் வந்தேன் நான். அதை பார்க்கணும் ஆர்வத்திலே வந்தேன் நான். ஆமாம், அது எங்கள் தந்தைக்கெல்லாம் அவருடைய அந்த இது தென்னையாவே தான் வச்சுருந்தார். அவர் வச்சிருந்தது பூரா தென்னையாக தான் வச்சிருந்தார். நான் வந்து கொஞ்சம் வேலை தெரிஞ்ச எல்லாம் கேள்விப்பட்ட பாடு அவர் புனித ஆத்மா. அவர் வந்து அந்த இடத்துல எல்லாரும் வந்து இங்கே வந்து வர்றவங்களாம் எல்லாம் உட்காருவாங்க, அதெல்லாம் படுத்துப்பாங்க, எல்லாம் தூங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு அறையாக்கணும்னு சொல்லி ரெடி பண்ணேன். அதை ரெடி பண்ண அதில் தான் ஒரு அதிசயம். என்ன ஆயிடுச்சுன்னா, அது கல் வந்து இறங்குது. அறையாகுதுன்னு சொன்ன உடனே கல் வந்து இறங்குது. எனக்கு அது வரைக்கும் அவருடைய புனிதம், நான் வந்து விளையாட்டு பிள்ளையாக இருந்தேன்னா தவிர அவர் அந்த கல் வந்து இறங்குது. இறங்குன இன்னைக்கு அவன் இறங்கிட்டு போகிறான். அடுத்த போஸ்ட்மேன் வரான். வந்து லெட்டர் வாங்கி பார்த்தாக்கா நேஷனல் பிக்சர்ஸ்லேருந்து விசக்திங்கிற நூலாக நீங்கள் மொழிபெயர்த்து கொடுங்கிற ஒரு லெட்டர் வருது. இது காட்டு அதை நீங்க மொழிபெயர்த்து கொடுங்க, ஒரு 20 பக்கம் மட்டும் பண்ணுங்க, சரி, அது எங்களுக்கு திருப்தியா இருந்தா உங்களுக்கு முழுமையா பண்ண சொல்றோம் அப்படின்னு. சரி, நான் இது லெட்டர் படிச்ச உடனே எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. அப்ப தீபத்தில் எழுதிட்டு இருக்கேன், நான் ஆரம்ப கட்டத்தில் எழுதிட்டு இருக்கேன். அது மலையாளம், அது விஷக்கஞ்சி மலையாளம் வச்சா அது சொல்லி வாங்கி வச்சுட்டு இந்த ரூமை அதுக்குள்ளே ஒரு மாதத்தில் கட்டி முடிச்சிட்டேன். அதில் தான் இந்த கர்ணம் மேஜையை போட்டுக்கிட்டு அந்த முதல் 20 பக்கத்தை எழுதுனது. சரி, அவருக்காக கட்டின அறையில். ஆமாம், அங்கே உட்காந்துட்டு அந்த முதல் 20 பக்கத்தை எழுதி ஒரு வாரத்திலே அனுப்பிவிட்டான். ஓகே, அப்போ ஆதவன் தான் அங்கே எடிட்டர். ஆதவன் தான் அங்கே எடிட்டர், அந்த தமிழ் எடிட்டர் தெரியும். அப்படியா? உடனே பார்த்துட்டு நீங்களே பண்ணுங்க முழுசா அப்படின்ட்டாங்க. சரி, அங்கேயே உட்காந்து தான் அது முழுமையாக மொழிபெயர்த்தேன். ஒரு 3 மாதம் 4 மாதமே ஆச்சு. அதில் உட்காந்து எழுதி முழுமையாக பண்ணி அப்போல்லாம் டைப்பு தான். இப்போ கம்ப்யூட்டர்லாம் இருக்குல்ல, அப்போ கிடையாது. நான் சொல்கிறது நான் 81 முடிச்சு அனுப்பிட்டேன். முடிச்சு அனுப்பிட்டாக்கா ஒரு 5-6 மாதம் கழிச்சு எனக்கு அதுக்கு உள்ள பேமெண்ட் 1400 ரூபா, 1421 ரூபாய் அது வந்தது. வாங்கிட்டேன். புஸ்தகம் எப்போ வரும்னு சொல்லலை. அவரு அதுக்குள்ளே இறந்துடுறாரு. ஆதவன் இந்த 6 அடிச்சு இறந்துடுறாரு. அப்புறம் வந்தவங்க அதை எடுத்து பார்த்தாங்களா பார்க்கலே தெரியல. 1991 தான் அது புஸ்தமாக வருது. 10 வருஷம் கழிச்சு அது வந்தது கூட எனக்கு தெரியாது. எனக்கு திருத்தி அனுப்புதுன்னு சொல்லி ப்ரூஃப் கூட அனுப்பல அவங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தான் அதில் வந்து யார் எப்போ வந்து மற்றவங்களுக்கு வந்து ஏதோ புஸ்தக நேஷனல் பார்த்தேன், நேஷனல் புக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன பிற்பாடு அது போய் ஒரு காப்பி வாங்கிட்டு மறுபடியும் அவங்களுக்கு ஃபோன் அடித்தேன். இந்த மாதிரி புஸ்தகம் வந்திருக்கு. எனக்கு இல்லை சார், உங்களுக்கு அட்ரஸ்லாம் எங்ககிட்ட எல்லாம் போயிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு ப்ரூஃபுவே நாம் அனுப்பலை. அது உடனடியாக 10 வருஷம் ஆகிட்டு நாங்கள் புதுசாக போட்டோம். அது தவறுகள்லாம் இருக்குது, இருந்தாலும் அடுத்த பதிப்பில் நாங்கள் திருத்திக்கிறோம். ஆனால் புஸ்தகம் போடணும்னு சொல்லி போட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னு வச்சுங்களேன்.
அது இது நடந்த சம்பவங்கள். சரி சரி. இது அன்னியில் 89 தான் நம்ம மொழிபெயர்ப்புக்குன்னு விருதுகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம். அது வரைக்கும் இல்லை. அது வரைக்கும் இல்லை. 89 தான் விருதுகள் அறிவிக்கிறாங்க. ஆமாம். நான் இதுக்குள்ளே ஒரு 5-6 புஸ்தகம் எனக்கு வந்துடுது. வெளி 82 தான் முதல் புஸ்தகம் வருது. 64 நான் மொழிபெயர்க்க ஆரம்பித்தாலும் 82 தான் எனக்கு முதல் புஸ்தகம் வருது. அதுக்கு அடுத்த புஸ்தகம் 88 தான் வருது. அந்த முதல் புஸ்தகத்தை இருக்க தீபத்தில் வந்தது, தொடர்கதையாக வந்தது. அதை எடுத்துட்டு நம்ம சென்னையில் உள்ள சில பதிப்பகங்கள்லாம் பேர் சொல்ல வேண்டிய தேவையில்லை. போய் அலைஞ்சு பார்த்தேன். பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் என்ன ஒரு அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் தென்னார்காடு மாவட்டம். அப்போ தென்னார்காடு மாவட்டம் தான் அது. மாவட்டம் வந்துருக்கோம். உங்களுக்கெல்லாம் எழுதி தெரியுமான்னு கேட்டாவில் ஒரு ஆள், அது நம்ம சொல்லக்கூடாது, அதில் இருக்கார். எழுதி தெரியுமா? எல்லாம் எழுதி தீபத்திலையும் தொடர்கதையாக வந்ததுங்க அப்படின்னு. சரி வைங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டான் ஆள். அதான் அது வெளியிடல. மாவட்டத்துக்கே ஒரு வர்ணாசிரமம் தரும். ஆமாம் 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 அப்படிலாம் சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி மலையாளத்தில் ஆர்வம் வந்ததுங்க? அது கேட்க மலையாளத்தில் ஆர்வம் வந்தது. அது வேற ஒரு விஷயம். அது ஒரு விபத்து தான். 1964 தான் நான் முதல் போஸ்டிங் எனக்கு வெட்டினரி. முதல் போஸ்டிங் 1964 எனக்கு கிடைக்கிது. நத்தம், திண்டுக்கல் மாவட்டம் தான். இப்போ திண்டுக்கல் மாவட்டம், அப்போ மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம் தான். அப்போ மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தேனி எல்லாம் ஒரே மாவட்டம் தான். அது மதுரை மாவட்டம் தான். அப்போ மதுரைக்கு வந்தால் நத்தத்தில் தான் எனக்கு விருது கிடைச்சது, போஸ்டிங் கிடைச்சது. முதல் போஸ்டிங் 9/7/64 ஜாயின் பண்ணுறேன். ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. அவங்க என்னன்னாக்கா 30 மாடுகள் ஒரு யூனியனுக்கு, 50 மாடுகள் ஒரு யூனியனுக்கு அது கொடுத்து 25 மாடுகள் இன்னொருத்தர், 25 மாடுகள் எனக்கு. அதான் காளைகள். சரி. அது வேறு காளையை வாங்கி ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு காளையை கொடுத்து அந்த காளை மூலமா நாட்டு மாட்டுலேருந்து ஒரு உற்பத்தி. சரி சரி சரிங்க. அதில் 25 காலை இன்னொருத்தருடைய என்னுடைய நண்பருக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க. என்னுடைய அந்த 2 லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர், கால்நடை ஆய்வாளர் 2 பேரை போட்டு 25 எனக்கும், இன்னொரு 25 இன்னொருத்தருக்கு. எங்களுக்கு மேலே ஒரு சூப்பர்வைசர், சரி, அவருக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். சரி. இப்படி தான் அது நடந்தது. அந்த 25 காலையில் அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு காலைக்கும் மாதம் 30 ரூபா அந்த தீவனத்துக்காக கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து அதில் வந்து சில விஷயங்களை அப்போ நான் எல்லாருக்கும் நான் கொடுத்துருவேன். அது எங்கள் மேலதிகாரிகள்லாம் வந்தவங்க, ஏன் அவன் தான் காணும் மாட்டுக்கு தான் 1 ரூபா 2 ரூபான்னு வாங்கிக்கிறானுங்கள, அவனுக்கு அங்கே அவ்வளோ ரூபா 30 ரூபாயும் தரீங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லைங்க என்னால் முடியாது, நான் அப்படி தான் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி. அதை அவங்க வந்து சொன்னாங்க. எனக்கு அது வந்து பிரச்சனை இல்லை, நீ இங்கே இருந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு நல்ல ஊராக இருக்குது, ஹோட்டல் இருக்குங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கு, அதனால வந்து அந்த திமிர் அண்டி போயிருக்கு. அப்போ கல்யாணம் ஆகலை எனக்கு, அண்டி போயிருக்கு. கொஞ்சம் அங்கே அனுப்புகிறேன், சாப்பாடு இல்லாததுக்கு கொஞ்சம் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு கேரளா பார்டர் வண்டி பெரியார் வரும். டெப்டேஷன் மாதத்தில் கூட கொடுக்கல, டெப்டேஷன். அப்போ வந்து வெக்கை நோயின்னு ஒன்று வந்துருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டு பூரா வெக்கை நோய், அதாவது ரத்த கைசுன்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு. அது வந்து கேரளாவிலேருந்து என்ன மாடு வந்தாலும் அதுக்கு தடுப்பூசி போட்டு தான் நம்ம ஊருக்கு கொண்டாடணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு. அந்த மாதிரி அதை செக் போஸ்டில் என்ன போட்டாங்க, டெப்டேஷனில் போட்டு எனக்கு ஐஸ்டண்ட் ஒருத்தர், ஒரு போலீஸ்காரர், 3 பேரும் ஒரு நடுக்காட்டில் போய் உட்காந்துருக்கோம். வண்டி பாதை மாதிரி இருக்கும் அந்த வண்டி பெரியார் போகிற வழியில். அந்த கூடலூர் இருக்கு இல்லைங்க தமிழ்நாட்டில், கூடலூர். ஆமாம், ஊட்டி இல்லை, இங்கே ஒரு தேனி தேனிப்பாதில் ஒரு கூடலூர் இருக்கு. அதுலேருந்து உள்ள ஒரு நிறைய ரோட்டெல்லாம் கிடையாது, அது ஒரு வண்டி பாதை மாதிரி இருக்கும். சரிங்க. கட்ட வண்டி மாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். அதில் போய் அந்த பார்டர். ஓகே.
அங்கே இருங்க. அங்கே எதுவும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் கூட எதுவும் நடந்துன்னு சொல்லுவாங்க. அந்த கூடலூர். ஆமாம், சரி சரி. அங்கே இருக்கும்போது தான் அது கேரளா பாட்டாச்சா. அப்போ மலையாளம் கற்றுக்கணும்னு ஒரு அதுக்கு முன்னாடி இந்த செம்மீன் படிச்சுட்டு இருந்தேன். தமிழுடைய செம்மீன் வந்து நான் ஆரம்பத்தில் படித்தது 60. அப்போ படிச்சதுனால அந்த செம்மீனை வந்து மலையாளத்திலே படித்தா எப்படி இருக்குன்ட்டு அப்பயே எனக்கு ஒரு எண்ணம். அதனால் அங்கே போன உடனே இந்த நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையாளம் கற்றுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அப்படின்னாக்கா யாருன்னு கற்றுக்கிட்டேன், வாத்தியாரெலாம் அங்கே வச்சுக்கல. பள்ளிக்கூடத்து பசங்க போயிட்டு வருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு, அவங்ககிட்ட 1 2 புத்தகத்தை வாங்கி வச்சு இது என்ன எழுதுறான்னு காட்ட சொல்லி நல்லா இருக்கு. அதை ஒன்று அப்படியே எல்லாம் அவனுக்கிட்ட தான் அவனும் சொல்லி தான் எனக்கு தெரியும், பசங்க சொல்லி தான். உங்களுக்கு கொடுத்த தண்டனையே உங்களுக்கு ஒரு பெரிய பலனா மாறிடுச்சு. அதுல ஒரு எனக்கு வேலை இல்லை. ஏதாவது ஒரு நாளைக்கு 2 மாடு 3 மாடு வரும். மீதெல்லாம் சும்மா தான் உட்காந்துருந்தாங்க. ஆனா சாப்பாட்டுக்கு வரதா 2-3 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும். அந்த மாதிரி தண்டனை வச்சுங்களா. அதில் வந்து நான் வந்து மலையாளம் அங்கே கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது.